இல்லை, தெளிவாக மனித வெடிகுண்டு தான், ஃபிதாயின் அட்டாக்குன்னு தான் இன்னைக்கு காலையில் போலீஸ் சொல்கிறது. டாக்டர் உமர் நபி என்பவர் காஷ்மீரை சேர்ந்த புல்வாமா பகுதியைச் சேர்ந்தவர். இதில் ஃபரிதாபாத், அதாவது டெல்லிங்கிறது இந்தியாவின் கேபிட்டல், நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி, NCR என்று சொல்வார், ரீஜன் என்பார்கள். அதாவது முந்தா நேற்றுக்கு நைட்டு உத்தரப்பிரதேஷில் சஹரன்பூர் என்ற ஊரில் திடீர்னு பார்த்தால் பாகிஸ்தானின் கொலை வெறி பிடித்த ஜெய்ஷ்ரீ முகமதுக்கு ஆதரவான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. அப்படிங்கிறதை நோக்கி போலீஸ் என்னடா திடீர்னு இந்த ஊரில் இப்படி போஸ்டர்கள் வருதேன்னு பார்த்தால் ஒரு டாக்டர் அவன் சொன்னதை வச்சு இங்கே ஹரியானாவில் வேறொரு டாக்டரை பிடிக்க அவங்க வீட்டிலேருந்து 360 கிலோ RDX அல்லது RDX தயாரிக்கும் கெமிக்கல்கள் கண்டன. இவங்களை மிரட்டி இன்னும் 13 பேர் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், நேரடியாக தெரிஞ்சு யாரோடெல்லாம் லிங்கில் இருந்தீங்கன்னு சொன்னதில் ஜம்மு காஷ்மீரில் மாத்திரம் நேற்றுக்கு 30 இடங்களில் சோதனை செய்யப்பட்டதில் மேலும் 2600 கிலோ RDX அல்லது அமோனியம் நைட்ரேட் அதை தயாரிக்கிறதுக்குரியவை வாங்கியிருக்காங்க. 1 கிலோ 2 கிலோக்கு மேலே வாங்க முடியாது. இவ்வளவு சேர்த்திருக்காருன்னா, ஸோ இவ்வளவு அடி வாங்கினா திருப்பி இந்தியா வந்தால் முடியாதுங்கிறதுனால இந்தியாவிலேயே டெரரிஸ்ட்டுகளை வளர்த்துருக்காங்களா. இது முந்தானத்துக்கு சாயந்தரம் ஆரம்பித்த விஷயம் யூபியில். ஆனால் முந்தானத்துக்கு காலையில் உங்களுக்கு குஜராத்தில் திடீர்னு சந்தேகம் வந்திருக்கு. அதுவும் ஒரு டாக்டர் தான். அந்த டாக்டரை இது பண்ணால் அவர்கிட்ட சில ஆயுதங்கள் இருந்திருக்கு, கன்ஸு, 30 ரவுண்ட் இது துப்பாக்கி ரவைகள் இவைகள்லாம் இருக்குன்னா அவருடனே வேறு 2 பேர் சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் அந்த ரெச்சின் என்ற அந்த ஆமணக்கு புண்ணாக்கிலிருந்து எடுக்கிற கெமிக்கல் ரசாயன இதை சும்மா 1 டிராப் 2 டிராப் சேர்த்திங்கன்னா குடிநீரில் சேர்த்திங்கன்னாலும் குடிக்கிற அத்தனை பேருக்கும் பாதிப்பு வரும். சாதாரண இதிலிருந்து இறப்பு வரைக்கும் கொண்டு போகலாம். இதே மாதிரி பிரசாதத்திலோ அல்லது உணவுப் பொருட்கள்லையோ கலந்து கொடுக்கறதுக்காக இவங்க திட்டம் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட ஆயுதங்களும் பிடிபட்டது. ஸோ குஜராத்தில் இந்த டெரர் இதில் அவங்களோட இருந்த 2 பேரும். ஸோ இவை முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும். இப்போ 2900 கிலோ அந்த கோயம்புத்தூர்காரன் என்ன பண்ணால் ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் மூலமாக ஆர்டர் பண்ணி கெமிக்கலை வாங்கி அதை எப்படி அசம்பிள் பண்ணணுன்னு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. இதே கும்பலுக்கு ட்ரைனிங் கொடுத்தவங்க தான் உங்களுக்கு உடுப்பியில் வச்ச பிளாஸ்டாக இருக்கட்டும், அதன் பிறகு பெங்களூரில் ராமேஸ்வரம் கஃபேயில் இருந்ததாக இருக்கட்டும். பங்களாதேஷுடைய தற்போதைய தலைவரான அந்த அமெரிக்க ஏஜென்ட் யூனிஸ் பாகிஸ்தான்லேருந்து அந்த நாட்டு ஒரு படை தளபதி வந்தோன்னா அவர் ஒரு மேப்பை கிஃப்ட் பண்ணுறாரு. அதில் இந்தியாவின் 7 மாநிலங்கள் அவங்களுக்கு சொந்தங்கிற மாதிரி கிரேட்டர் பங்களாதேஷ்னு பண்ணுறாங்க. ஸோ இது மிகப்பெரிய திட்டமிட்டு பாகிஸ்தான் இந்தியாவிற்கு மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கணும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ டெல்லியில் நடந்த பாம் ஃபிளாஷ் ரிலேட்டபிளாக பலரும் பல செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் CCTV மூலியமாக அந்த கார் டிரைவரை பிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ கூட செங்கோட்டையில் 3 நாட்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு விடுமுறை அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. பட் இதில் என்ன அப்படின்னா பலவிதமான செய்திகள் பல இடத்துல இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. பின்னாடி வந்த கார்லேயே தான் ஒரு முக்கிய குற்றவாளி இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் அடிப்படுது. அவர்கிட்ட தான் அந்த பாம் ரிமோட்டெல்லாம் இருந்திருக்கதாகவும் செய்திகள்லாம் அடிப்படுது. எங்கேருந்து எங்கே செயல்படுத்தியிருக்காங்க, இல்லை அந்த காருக்குள்ளே லிட்டரலாக யாராவது மனித வெடிகுண்டு மாதிரி யாராவது இருந்தாங்களா, என்ன சார்? இல்லை, தெளிவாக மனித வெடிகுண்டு தான், ஃபிதாயின் அட்டாக்குன்னு தான் இன்னைக்கு காலையில் போலீஸ் சொல்கிறது. டாக்டர் உமர் நபி என்பவர் காஷ்மீரை சேர்ந்த புல்வாமா பகுதியைச் சேர்ந்தவர். இதில் ஃபரிதாபாத், அதாவது டெல்லிங்கிறது இந்தியாவின் கேபிட்டல், நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி, NCR என்று சொல்வார், ரீஜன் என்பார்கள். அப்படி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் டெல்லி, அதை தாண்டி ஃபரிதாபாத், அதை தாண்டி மாருதி எல்லாம் இருக்கிற குர்கான் UP பகுதி. ஸோ இந்த பகுதி தான் மிக முக்கியமான பகுதி. அங்கேருந்து உங்களுக்கு எல்லா ஊர்களுக்கும் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போகிற எல்லா ரோடும் மிக 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 முக்கியமான பகுதி. பல கார்கள் நிமிஷத்தில் பறக்கும். இதில் நியூடெல்லி உள்ளேயே சாந்தினி சவுக்கில் கிட்டத்தட்ட இந்த ரெட் ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் பில்லர் நம்பர் 1 கிட்ட இருக்கிற சிக்னலில் 6:52க்கு சிக்னலுக்காக கார் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த ஒரு காரு, இந்த உமர் நபி என்பவன் கார் ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த காரு வெடித்து கிட்டத்தட்ட 9 பேர் இறந்து போய் 24 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இதற்கு பின்னால் இருந்த காரில் ஒருத்தன் இறங்கி போனான்னும்
அவன் கைது செய்யப்பட்டு அவனோடு 13 பேரை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் போலீஸ்னு வருது. இதுதான் அடிப்படை செய்தி. ஆனால் டாக்டர் என்பது பல விஷயங்களை தூண்டுகிறது. அதாவது முந்தானேத்துக்கு நைட்டு உத்தரப்பிரதேஷில் சஹரன்பூர் என்ற ஊரில் திடீர்னு பார்த்தால் பாகிஸ்தானின் கொலை வெறி பிடித்த ஜெய்ஷ்ரீ முகமதுக்கு ஆதரவான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. அப்படிங்கிறதை நோக்கி போலீஸ் யாரு என்னடா திடீர்னு இந்த ஊர்ல இப்படி போஸ்டர்கள் வருதேன்னு பார்த்தால் ஒரு டாக்டர், அவனுடைய சொந்த ஊரும் காஷ்மீர் தான், அவன் இந்த போஸ்டரை வச்சிருக்கானேன்னு பார்த்தால் அவன் வந்து இதில் ஹரியானாவில் இந்த காரை ஓட்டிகிட்டு வந்தானே, அவனும் அல்ஃபஸா இது யூனிவர்சிட்டியில் இப்போ டாக்டர் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறான். அந்த இப்படி இந்த இதில் அவனுடைய காஷ்மீர் இதில் கொண்டு போய் பார்த்தால் அதில் AK-47 மற்றும் பல விஷயங்கள் கிடைக்கிறது. அவன் சொன்னதை வச்சு இங்கே ஹரியானாவில் வேறொரு டாக்டரை பிடிக்க அவங்க வீட்டிலேருந்து 360 கிலோ RDX அல்லது RDX தயாரிக்கும் கெமிக்கல்கள் கண்டன. இவங்களை மிரட்டி இன்னும் 13 பேர் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், நேரடியாக தெரிஞ்சு யாரோடெல்லாம் லிங்கில் இருந்தீங்கன்னு சொன்னதில் ஜம்மு காஷ்மீரில் மாத்திரம் நேற்றுக்கு 30 இடங்களில் சோதனை செய்யப்பட்டதில் மேலும் 2600 கிலோ RDX அல்லது அமோனியம் நைட்ரேட் அதை தயாரிக்கிறதுக்குரியவை வாங்கியிருக்காங்க. 1 கிலோ 2 கிலோக்கு மேலே வாங்க முடியாது. இவ்வளவு சேர்த்திருக்காருன்னா பல மாதங்களாக இதை செய்திருக்கிறார்கள். அதாவது நம்ம ஆபரேஷன் சிந்தூர் செய்வதற்கு அடிப்படை காரணம் புல்வாமாவில் இங்கிருந்து போன இந்திய டெரரிஸ்டுகளை கொலை பண்ணது. அதற்கு பழி வாங்குவதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என இந்தியா போய் 3 நாளில் கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய வான்படையின் முதுகெலும்பை 11 ஏர்போர்ட்டை அடிச்சிருக்கு. ஸோ இவ்வளவு அடி வாங்கினா திருப்பி அடித்தா திருப்பி இந்தியா வந்தால் முடியாதுங்கிறதுனால இந்தியாவிலேயே டெரரிஸ்டுகளை வளர்த்துருக்காங்களா. இது முந்தானேத்திக்கு சாயந்தரம் ஆரம்பித்த விஷயம் யூபியில். ஆனால் முந்தானேத்திக்கு காலையில் உங்களுக்கு குஜராத்தில் திடீர்னு சந்தேகம் வந்திருக்கு. அதுவும் ஒரு டாக்டர் தான். அந்த டாக்டரை இது பண்ணால் அவர்கிட்ட சில ஆயுதங்கள் இருந்திருக்கு, கன்ஸு, 30 ரவுண்ட் இது துப்பாக்கி ரவைகள் இவைகள்லாம் இருக்குன்னா அவருடனே வேற 2 பேர் சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் நம்ம விளக்கெண்ணெய் ஆமனுக்கு இது அரைச்சதுக்கப்புறம் இருக்கிற அந்த புண்ணாக்கில் தங்கக்கூடிய அந்த திக்கான ரெசின் அப்படிங்கிற அந்த மருந்தை இது பண்ணால் அது சின்ன ஒரு ட்ராப் போனால் கிட்டத்தட்ட நம்ம இதை விட மிக மோசமான கொல்லி எனப்படுகிற எல்லாத்த விட கேவலமானது. அது உள்ளே போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு அடித்து செத்து போயிடுவோம். ஒரு டிராப்பு 100 லிட்டர் தண்ணியில் சேர்த்தா கூட அது கொஞ்சமாக பாதிக்க ஆரம்பிக்கும். ஆனால் என்ன மருந்து என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதை தயாரித்து இதை பிரசாதங்களிலோ அல்லது குடிநீர் அல்லது இது உணவு பிரியாணி அந்த மாதிரி இதில் சேர்க்கறதுக்காக திட்டம் போட்டாங்க. அந்த ரெச்சின் என்ற அந்த ஆமணக்கு புண்ணாக்கிலிருந்து எடுக்கிற கெமிக்கல் ரசாயன இதை வந்து சும்மா ஒரு டிராப் 2 டிராப் சேர்த்தீங்கன்னா குடிநீரில் சேர்த்தீங்கன்னாலும் குடிக்கிற அத்தனை பேருக்கும் பாதிப்பு வரும். சாதாரண இதிலிருந்து இறப்பு வரைக்கும் கொண்டு போகலாம். இதே மாதிரி பிரசாதத்திலோ அல்லது உணவுப் பொருட்கள்லையோ கலந்து கொடுக்கறதுக்காக இவங்க திட்டம் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட ஆயுதங்களும் பிடிபட்டது. ஸோ குஜராத்தில் இந்த டெரர் இதில் அவங்களோட இருந்த 2 பேரும் அவர் வந்து காஷ்மீரை சேர்ந்தவர், குஜராத் வேலை செஞ்சிருக்காரு. இதில் படித்தவர் சீனாவில் போய் மருத்துவம் படித்தவர், அவர் கூட இருந்தவர்கள் ஹைதராபாத்காரர்கள்ன்றாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்தியாவிற்கு எதிரான ஒரு முஸ்லிம் சிந்தனை, அடிப்படைவாத சிந்தனையை ஒரு இளைஞர்கள் கூட இதெல்லாம் படித்தவங்க முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு கல்வி மறுக்கப்பட்டது, எனக்கு இது மறுக்கப்பட்டது. இவங்க எல்லாம் நல்லா படித்தவங்களாக டெக்னாலஜிக்கலி இம்ப்ரூவ்ட் ஆட்களாக இருந்து கொண்டு இதை பண்ணியிருக்காங்கன்னா தெளிவாக மூளை செலவை செய்யப்பட்டுள்ளது. நல்ல நேரத்தில் கடைசி நேரத்தில் பிடிச்சிருக்காங்க. பிடிச்ச விஷயத்தில் 3000 கிலோன்னெலாம் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டையே கூட அடிக்க அளவுக்கு பெரிய அளவுக்கு இது பண்ணுற விஷயம். ஒரே ஒரு இதோட ஒரு சின்ன காரோட 9 பேர் போயிருக்கு. போன ஒவ்வொரு உயிரும் முக்கியம். ஆனால் இதை விட பெரிய ஆபத்து தடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதே மாதிரி விஷயம்தான் உங்களுக்கு 2021 கோயம்புத்தூரில் கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசலில் ஜமீன் என்ற ஒரு அவன் வந்து காரில் வெடித்தான். ஸோ அதை நம்ம ஆளுங்க ரொம்ப நாளைக்கு சிலிண்டர் விபத்து, கார் விபத்துன்னாங்க. அதுவும் ஒரு மனித வெடிகுண்டு தான். என்ன ஒன்று, அவன் ஒரு பலமான மார்க்கெட் பிளேஸில் வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஈஸ்வரம் கோயில் புண்ணியத்தில் ஸோ அந்த இடத்துல அவன் மாத்திரம் இருந்தான். ஸோ இவை முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும். இப்போ 2900 கிலோ அந்த கோயம்புத்தூர்காரன் என்ன பண்ணால் இது ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் மூலமாக ஆர்டர் பண்ணி கெமிக்கலை வாங்கி அதை எப்படி அசம்பிள் பண்ணணுன்னு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. இதே கும்பலுக்கு ட்ரைனிங் கொடுத்தவங்க தான் உங்களுக்கு உடுப்பியில்
வச்ச பிளாம் பிளாஸ்டாக இருக்கட்டும், அதன் பிறகு பெங்களூரில் ராமேஸ்வரம் கஃபேல இருந்ததாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க. இது எல்லாம் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் கோச்சிங் நடந்தது அப்படின்றாங்க. இது பல இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற அரபிக் கல்லூரியில் வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு எல்லாம் பின்னாடி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க், போதைப் பொருள் விற்று, போதை மருந்து விற்று, அதில் அரபிக் கல்லூரிகள் வச்சு, அதில் க்ரீமாக யாரெல்லாம் பிரெயின் வாஷ் ஏன்னா படிக்கிற 99 பேர் அதில் வரமாட்டாங்க. ஆனால் அந்த யார் எந்த 1% இந்த வேலைக்கு செட் ஆவாங்கன்னு பண்ணுறாங்க. ஏன்னா இதில் நம்ம ஜாஃபர் சாதிக்கு போய் பல அரபிக் கல்லூரிகளில் கலந்துக்கிட்டு டொனேஷன் கொடுத்தது, விழாவில் அவர் கௌரவிக்கப்பட்ட விழாக்கள் செய்திகள் இருக்கிறது. ஆனால் அந்த கல்லூரிகள் 99 பேர் நல்லா இருந்தாலும் 1-2 பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? இப்படி பாம்கள் தயாரிக்கிறதுக்கு 1000 பேரை ட்ரெயின் செய்ய வேண்டும் என்று ஜெய்ஷி முகமதுடைய ஒரு டிரான்ஸ்கிரிப்டில் கிடச்சிதுன்னு ஒரு வாரம் முன்னாடி தான் பேப்பரில் வந்தது. இப்பொழுது காஷ்மீர் சைடில் என்ன பிரச்சனை பண்ணினாலும் அது அவர்களை நோக்கி திரும்ப. ஏன்னா மோடி அவர்கள் என்ன சொன்னார்னால், ஆபரேஷன் சிந்தூர் சீஸ்ஃபயர் பண்ணப்போ இனிமேல் ஒரு காஷ்மீர் பாகிஸ்தான் படை வீரன் வந்து இங்கே தாக்குதல் பண்ணாதான் போருன்னு எடுக்க மாட்டேன், இந்தியாவிற்கு எதிரான எந்த விதமான செயல்களாக இருந்தாலும் அது போராக கண்டுட்டு அதுக்கு எனக்கு திருப்பி தாக்க உரிமை இருக்கிறது, தற்காலிகமாக நிறுத்துகிறேன். ஸோ இந்த திருப்பி இதிலிருந்து வரக்கூடாதுன்னு உள்ளூர் ஆட்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் சைட்லையும் பாகிஸ்தான் இப்பொழுது அங்கேயும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெய்ஷி முகமது நேற்றைக்கு முன்னாடி நாள் காஷ்மீரில் பேசியிருக்கார், நாம் இப்போ பெரிய நெட்வொர்க்கை அங்கேயும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதனால் தான் இப்போ மோடி அவர்கள் திரிசூல் என்ற பெயரில் பங்களாதேஷ் பார்டரில் ட்ரைனிங் 20,000 இது போர் வீரர்கள் வச்சு கொண்டு கிட்டத்தட்ட 150 பிளேன்களை கொண்டு வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கார். அங்கே பர்மனண்டாக, அதாவது இந்தியாவிற்கு நார்த் ஈஸ்டில் இருக்கிற 7 மாநிலங்களில் 5 கோடி இந்தியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 22 கிலோமீட்டருக்கு 30 கிலோமீட்டர் நீளத்துக்கு வெறும் 22 கிலோமீட்டர் நீளம் உள்ள சிலிகுரி காரிடார்ங்கிற அந்த ஒரு பாதை தான் அந்த 5 கோடியும் இணைக்குது. பங்களாதேஷுடைய தற்போதைய தலைவரான அந்த அமெரிக்க ஏஜென்ட் யூனிஸ் பாகிஸ்தான்லேருந்து அந்த நாட்டு ஒரு படை தளபதி வந்தோன்னா அவர் ஒரு மேப்பை கிஃப்ட் பண்ணுறாரு. அதில் இந்தியாவின் 7 மாநிலங்கள் அவங்களுக்கு சொந்தங்கிற மாதிரி கிரேட்டர் பங்களாதேஷ்னு படுறாங்க. ஸோ இது மிகப்பெரிய திட்டமிட்டு பாகிஸ்தான் இந்தியாவிற்கு மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா இதில் பாகிஸ்தான் பின்னணியை விட காஷ்மீர் சைனாவும் பின்னாடி இருக்கும். ஏன்னா பாகிஸ்தான் என்பது வெறும் கருவிதான், அவர்களுக்கு ஆயுதங்கள் இது எல்லாமே கொடுப்பது சீனா. ஏன்னா சீனாவை பொறுத்தவரை அவர்கள் நாட்டிற்கு வரவேண்டிய அத்தனை பொருட்களும் இந்தியாவின் அரபிக்கடல் வழியாகத்தான் போனோம். ஸோ இந்தியா டேமேஜாக இருந்தால் சைனா தான் வேகமாக வளர முடியுங்கிறதுனால தன்னுடைய ஆயுதங்களை பரிசோதிப்பதற்கு பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவிற்கு தொந்தரவு கொடுக்கிறது. ஆனால் ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா முழுமையாக சீனாவுடைய எக்யூப்மெண்ட்ஸ் பிரயோஜனமற்றவை என்று நிரூபிக்க அவங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்லாம் போய் நேற்றைய தினம் பிரம்மோஸ் வந்து கிட்டத்தட்ட பிலிப்பைன்ஸில் நிறுவியிருக்காங்க. ஸோ அது சைனாவின் சவுத் சீனா சீயை அடிக்கும். ஸோ இப்படியெல்லாம் இருக்க இந்தியா ஆபத்தான நாடு, இந்தியா சேஃப் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்தியாவின் தலைநகரான கிட்டத்தட்ட பார்லிமெண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்கிற ரெட் ஃபோர்ட்டு கிட்ட வெடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனை அவங்க சொல்லிப்பாங்க. ஆனால் இதன் பின்னணியில் போய் கடைசி நாட்டு வரைக்கும் போய் இது முழுமையாக பண்ணணும். ஏன்னா கடைசியாக 2009 பார்லிமெண்ட் அட்டாக்கு பிறகாக பெரிய அட்டாக் எதுவும் இந்த இதில் நடக்கல. புல்வாமாலையும் இதுலேயும் தான் பஹல்காம்லையும் தான் நடந்தது. அதனால இது டெல்லிக்குள்ள இந்தியாவிற்குள் பாம்பே இதெல்லாம் முன்னாடி இருந்த எதுவுமே இல்லாமல் நடந்து கொண்டிருந்த பொழுது இது மிகப்பெரிய செட்பேக்கு. நேற்றைய தினமே திரு அமித்ஷா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் டிவி வீடியோ மூலமாகவும் திரு மோடி ட்விட்டர் மூலமாகவும் சொல்லிட்டார். பட் இதை தாண்டி முழுமையாக இன்னைக்கு காலையில் சேனல்களில் பார்த்தா ராத்திரி 10 மணிக்கெல்லாம் இந்த காரை ஓட்டி சென்றவன் டாக்டர் உமர் காலித் அப்படின்னு உமர் நபி என்றும் அவன் வீட்டுக்கே ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் அந்த வீடு எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஸோ மிக தீவிரமாக கடைசி நாட்டு வரைக்கும் போய் பிடிக்கிறதுல தெளிவாக இருக்காங்க. இதற்கு மேல் இன்னும் ஒரு முறை இந்த முயற்சியை செய்யாதபடி அவர்களுக்கு வேகமாக தண்டனை வாங்கி தரணும். சரி, இப்போ அந்த வெடிகுண்டுல வெடிச்சது வந்து டெட்டனேட்டர் அம்மோனியம் நைட்ரேட் இந்த இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் அம்மோனியம் நைட்ரேட் தான் யூஸ் பண்ணி, அதாவது ஐஇடி இன்டென்சிவ். ஒரு 4 பேரை வந்து பிடிச்சிருக்கதா ஒரு செய்தி
அதான் 13 பேர் விசாரிச்சதுல 4 பேரா இல்லை அவர்கள் சொல்லி 4 பேரான்னு, ஏன்னா இன்னும் செய்திகள் வர வரதான் நமக்கு தெரியும். ஏன்னா ராத்திரி 7:30 மணிக்கு சம்பவம் நடந்தால் 8 மணிக்குள்ளே எல்லாம் கேதர் பண்ணி அல்டிமேட் காஷ்மீர்னு வந்தாச்சு. பட் இங்கே யார் எக்ஸிக்யூட் பண்ணாங்க, இவங்க பின்னாடி யார் இருந்தாங்க, அந்த வெடிமருந்தை கலெக்ட் பண்ணி இந்த காரில் கொண்டு வந்தது யார், இதை தாண்டி அந்த 2900க்கும் இதுக்கும் உள்ள லிங்க் இத்தனையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு தேதியில் உங்களுக்கு இது அத்தனையும் பிடிச்சிட்டு இவர்களுக்கு எங்கேருந்து எப்படி இது வந்தது, ஏன்னா இவர்களுடைய நோட்டா என்னன்னா, ஏதாவது ஒரு இந்தியர் அல்லாதவரை பிடிபட்டா பாகிஸ்தானுக்கு ஆபத்துங்கிறதுனால இந்தியாவிலேயே இளைஞர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு இதில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அதுவும் அதிக படித்த டாக்டர்கள், ஒயிட் காலர் ஆப்ரேஷன்னே சொல்றாங்க இதை. ஸோ இதனுடைய நாட்டை தெளிவாக பிடிச்சிட்டு இருக்காங்க. கடைசி அந்த சிக்கலை பிடித்து அந்த நூல்கண்டை இழுக்க கடைசி நாட்டு வரைக்கும் போய் அதை பிடிச்சு முழுமையாக தடுக்கணும். ஏன்னா 2900 கிலோன்னு நினைச்சிங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு சிக்னல் அந்த ஒரு டயத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா சுற்றி வர ஒரு 40 கார் 2 பக்கமும் இருந்ததுன்னா 20 மீட்டரில் மாத்திரம் 200 பேர் இருந்திருப்பாங்க. இன்னும் பயங்கரமான ஆபத்துகள் வந்திருக்கலாம். ஸோ இதுவும் குறைஞ்சது தான் வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உதவி செய்யப்படும். பட் இதன் பின்னணியில் ஆப்ரேட் செய்வதற்கு மதத்தின் பெயரால், வெளிநாட்டின் உதவிகளின் பெயரால் போதை மருந்து கடத்தல், இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு கடைசி ஆணிவேர் வரைக்கும் போகணும். ஏன்னா இதுக்கு பின்னால தான், அதாவது எதெல்லாம் இங்கே டெஸ்ட் பண்ணுறாங்களோ இது வெளிநாட்டுக்கும் பாதிக்கும். உங்களுக்கு மெட்ராஸில் தான் முதல்ல மெரினா புரட்சின்னு ரோட்டில் உட்காந்தாங்க. அதன் பிறகாக டெல்லியில் அந்த இதுக்கு எதிராக ரோட்லேயே லேடிஸை வச்சு உட்கார வச்சாங்க. இது குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு ஏற்றாப்புல. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே டெல்லியில் இப்போ இது பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அமெரிக்காவில் அந்த இது இங்கே பஸ்ஸை மோதி பார்த்தோன்னா அங்கே பிளேனை மோதி பார்க்குறாங்க. ஸோ இந்தியாவில் நடப்பவை நாளைக்கு அமெரிக்காலேயோ லண்டன்லேயோ இது நடக்கக்கூடும். அதன் பிறகாக பெரிய அளவில் எந்த நாடுமே இதுக்கு எதிராக சப்போர்ட் கொடுக்கறதில்ல. ஆனாலும் இந்தியா போன்ற நாடு வளர்ச்சி அடையக்கூடாது என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளில் அமெரிக்கா கடந்த காலங்களில் செய்தது. இதில் கனடாவில் யாரோ ஒரு தீவிரவாதி கொன்னதுக்கு மோடிக்கும் அமித்ஷாக்கும் தொடர்பு இருக்குன்னா ஒரு ஃபேக் நியூஸ் போன ஆட்சியின் போது வந்தது. இப்போ அது எதுவும் இல்லைன்னு மூடுறாங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி மோடியையே கொல்வதற்கு உங்களுக்கு சீனாவில் அவர் போன மாதம் இருந்த பொழுது அமெரிக்காவின் சிஐஏ ஏஜென்ட் டாக்காவில் இருந்தார் என்றும், டாக்கா ஹாஸ்பிட்டலில் அவர் மர்மமான முறையில் இறந்து கிடக்க எந்த விதமான போஸ்ட்மார்ட்டமும் செய்யாமல் அவரை சிஐஏ தூக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற செய்திகள் வந்தது. அதனால்தான் அந்த விஷயம் தெரிந்து மோடியை கொன்றவனை ரஷ்யா இவரிடம் சொல்லிவிட்டு செஞ்சதுன்னு சொல்லிட்டோம். மோடிக்காக ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு புதின் தன்னுடைய காரில் தானே டிரைவ் பண்ணி கொண்டு 55 நிமிடத்திற்கு மேலே பேசிட்டு போனார்னு போன மாதம் வந்தது. அது முடிஞ்சு இங்கே வந்த உடனே மோடி கேட்டார், நான் சீனாவிலிருந்து வெற்றிகரமாக வந்ததற்கு கைத்தட்டுகிறீர்களா அல்லது பத்திரமாக இருக்கிறேன் என்று கைத்தட்டுகிறீர்களா என்று கேட்டார். அப்ப புரியல. ஸோ மோடியை டார்கெட் செய்யப்பட்டும் நடக்கிறது, இந்தியாவை டார்கெட் பண்ணியும் செய்கிறாங்க. இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எதிரான சக்திகள் பலம் பெறுவது தடுக்கப்பட்டிருக்கு. இது தலைக்கு வந்தது தலைப்பாகைக்கு போனதுங்கிற மாதிரி இதன் பின்னணியில் உள்ள அத்தனையும் பிடித்து முழுமையாக இந்த வெடிகுண்டு அப்படிங்கிறது மோடியை கொள்வதற்காக நடந்த ஒரு பின்னணி சதி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மோடியை ஒரு பக்கம் டார்கெட் பண்றது, இந்தியா ஒரு பக்கம் டார்கெட் பண்றது. ஸோ மோடியை டார்கெட் பண்ணப்பட்டதாக பெரும்பாலும் சந்தேகப்படுகிறது. சீனாவில் வைத்து ஷாங்காய் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல அவரை இது பண்ணணும்னு யோசிச்சாங்களா? ஏன்னா கரெக்டாக காலையில் சிஏஏல தான் அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு அவருடைய லிங்க்டன் ப்ரொஃபைலில் இருந்திருக்கு. அவர் கொல்லப்படுகிறார். ஒரு வெளிநாட்டுக்காரன் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கொல்லப்பட்டால் அவனுக்கு ஒரு ஆட்டோ பயாப்சி பண்ணாமல் ராத்திரியில் ஸ்பெஷல் பிளேனில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் மேலும் 2 பேர் செத்து போகிறாங்க. ஒரு பாகிஸ்தான் ஏஜென்ட் கொல்லப்படுகிறார். இதெல்லாம் பயங்கரமான பல விஷயங்கள் கடந்த 2 மாதங்களாக நடந்துகிட்டு இருக்கு. பட் அது மோடியை நோக்கி மட்டும்னு பார்த்தால் இப்பொழுது இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் 3000 கிலோ நகர்த்தி பண்ண பார்த்திருக்கார்கள். அது அத்தனையும் பிடிபட்டதோ இல்லது இன்னும் சில நாட்டு இருக்கான்னு தெரியாது. ஆனால் பெரும் பகுதி பிடிபட்டதனால் ஒரு வெடிபத்தை உடனடியாக நடத்தணும். நேற்று காலையில் 2900 கிலோ பிடிச்சதுன்னு 12 மணிக்கு செய்தி வருதுன்னா சாயந்தரம் இது நடக்குதுன்னால் அவர்கள் டெஸ்பரேட்டாக இருக்கிறார்களா இல்லை இன்னும் நம்ம பிடிக்க வேண்டியது இருக்கா? இதையெல்லாம் பார்த்து மிக வேகமாக அரசு செயல்பட்டு கடைசி ஆள் வரைக்கும் பிடிச்சு தண்டனை வாங்கி தரணும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.